வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்ச நரியா சூலாயுதன் தந்த கந்தசுவாமி சுடற்குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கணுமே. வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்ச நரியா சூலாயுதன் தந்த கந்தசுவாமி சுடற்குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கணுமே. வேலாயுதத்தை உடைய கந்தப்பெருமான் சங்கையும் சக்கராயுதத்தையும் ஆயுதமாக கொண்டுள்ள திருமாலும் பிரம்மதேவனையும் அறிந்து கொள்ள முடியாத திரிசூலத்தை உடைய சிவபெருமான் பெற்றருளிய திருமைந்தர் ஆவார். ஒளி வீசும் பிச்சு கொண்டையையும் ஆயுதமாக பயன்படுத்துகின்ற காலையும் உடைய சேவல் கொடியாக கொண்ட கந்தப்பெருமானது திரு அருளாகிய கவசம் அடியேனின் உடலில் இருக்கிறது. ஆதலால் யமனோடு பகைத்தாலும் என்னிடத்தில் அவனுடைய ஆயுதம் வருமோ. விநாயகமூர்த்திக்கு ஜெய, சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய. நல் திறமும் பெருகும் ஏரோங்கிடுமே இனிதான் திடமே பேரோங்கிடும் நல் பெரும் வேழமகன் தாரோங்கு அடியே தொழுவார் தமக்கே. கந்தரங்கார வரிசையில 86வது பாடலாகிய வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் என்கின்ற பாடலை பார்க்கிறோம். போர் நிகழ்வதற்கு முன்னாலே ஆயுதங்களை எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டான். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல கத்தியெல்லாம் தீட்டி வச்சுப்பாங்க. போருக்கு போறதுக்கு முன்னால கந்தசுவாமி சூரபத்மாதிகளை அழிக்கிறதுக்கு போருக்கு புறப்பட்ட அவருக்கு சிவபெருமான் வேலாயுதத்தை எடுத்து கொடுத்தார். வேல் நடுங்கண்ணி அம்மையார் சக்தியாகியவள் தானாகவே வேலாத மாதிரி முருகன் கையில வந்து நின்றார். அதனால ஆயுதங்கள்ல முதன்மை வாய்ந்தது வேலாயுதம். இந்த பாட்டை ஆரம்பிக்கிறத வேலாயுதத்துக்கு முதன்மை கொடுத்து அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். பாடலை பார்க்கலாம். வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் அரியா சூலாயுதன் தந்த கந்தசுவாமி சுடற்குடுமி காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கணுமே அப்படின்னு ஒரு பாட்டு. இங்க என்னன்னா, முருகப்பெருமானுடைய ஆயுதங்கள் சிவபெருமானுடைய ஆயுதங்கள் இதெல்லாம் நமக்கு துணையா இருக்கும் போது யமனுடைய பயம் நமக்கு வராது. யமன் வந்தா நான் இந்த ஆயுதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொருள். இந்த பாட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு புராணங்கள் எடுக்கிற அளவில சிறப்பான பாடலாக அமைந்திருக்கிறது. வேலாயுதன் சொன்னா யாரு வேலாயுதன்? வேலை கையில இருந்தவன் வேலாயுதன். அந்த பொருளை பின்னால கொடுக்கிறார். முதல் இந்த பாட்டை ஆரம்பிக்கிட்ட சங்கு சக்கராயுதன் ஆரம்பிக்கலாம். சங்கர பிரநந்தகி சக்ரீதி கீலகம் சாரங்க தன்வா கதாதர இத்தியஸ்தாம் பிரதாகமானி ரட்சப்பி இத்தி நேத்திரம் அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருது. அருணகிரிநாதர் சகசரநாமெல்லாம் படிச்சிருப்பாரா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். தெய்வ புலவர்களுக்கு எல்லா விஷயமும் தானாவே அறிமறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியன்னு முருகன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும். அதே கிரமத்துல இங்க போட்டிருக்கார். சங்கு வாழ் மாத்திகிரி கோதண்டம் தண்டம் தரித்தவியன் மாதவன் முராரி திருமால். திருமால் யாருன்னா சங்கு வாழ் மாத்திகிரி கோதண்டம் சண்டம் தரித்த உயன் மாதவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத சண்டர பிரநந்தகி சங்குன சங்கு நந்தகிங்கிறது வாழ் சதுக்கீதி கிழகம் சுதர்சனம் சக்கரம் சாரங்க தன்பா சாரங்கம் சொல்கின்ற தனு வில்லு கதை கோமத்தியம் என்கின்ற கதை இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம் மகாவிஷ்ணு அப்படி என்பதனால இங்கே சங்கு சக்கராயுதன் மகாவிஷ்ணுவை சொல்லும் போது அட்ரஸ் பண்ணும் போது சங்கு சக்கராயுதன் சொன்னாரு. இந்த சங்கு எதுக்குன்னா போர் நிகழும் போது கத்தியெல்லாம் தீட்டுற மாதிரி போர் நிகழும் போது முதல்ல சங்கம் ஊதுவாங்க. அங்க குருக்ஷேத்திர சண்டை ஆரம்பிக்கும் போது மகாவிஷ்ணு சங்கை எடுத்து ஊதினாராம். அது ஊதும் போது மகாவிஷ்ணு மண்ணை சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. திரிபுர சம்ஹாரம் போது சுவாமி மகாவிஷ்ணு அம்பா வச்சுட்டு சிவபெருமான் படுறாரு. அந்த அம்பு பானமே மண் தின்ற பானம்னு ஆச்சு. அதனால மகாவிஷ்ணு மண்ணை தின்றார் சொல்லுவாங்க. பிரம்மன் மகாவிஷ்ணுடைய வயிற்றிலே சென்று உலகங்கள் எல்லாத்தையும் பார்த்தான். அதனால மகாவிஷ்ணு உலகங்களை எல்லாம் வயிற்றிலே வச்சு கொண்டிருக்கிறார்.
மண் கமல் அந்த மண்ணெல்லாம் வாசனை அடிக்கிறதா மகாவிஷ்ணுடைய வயத்தில பிரம்மன் போன போது அது அருணகிரிநாதர் பாடுறார். மண் கமல் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த வேண்டமல் சோலைக்கும் வாவியும் கேட்டது மயிலேறி திங்கி சிந்த விளையாடும் பிள்ளை திருவலைக்கிங்கினி ஓசைப்பட்டு 14 உலகக்கும் கேட்டது வேணா. மகாவிஷ்ணு சங்க ஊதின போது தேவலோகத்தில் இருக்கிற 5 தருக்கள் இருக்கக்கூடிய சோலையும் அங்கே இருக்கக்கூடிய அமிர்த கலசம் வச்சிருக்கின்ற வாவி ஆகிய குளமும் அசைந்து நடுங்கிச்சான். ஆனா சுப்பிரமணிய சுவாமி சண்டைக்கு புறப்பட்டு ஏறி மயில உட்காரும் போது அவருடைய இடுப்புல இருக்கிற கிங்கிணி ஓசைப்பட்டு 14 உலகுக்கும் அது காதுல கேட்டுதான் சுவாமி புறப்பட்டாச்சு சண்டைக்குன்னு தேவர பயம் கட்டதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுல மகாவிஷ்ணுடைய சங்கியும் சக்கரத்தையும் சொல்றார். சுவாமி சக்கரம் மோனம்னு சிவபெருமான்கிட்ட தபஸ் இருக்கார். உடல் தடியும் ஆழித்தா எனும் புயல் மலர்கள் 100 தாளிடும் பகல் ஒரு மலர் இல்லாது கோ அணிந்திடும் செங்கன்மாலுக்கு உதவிய மகேஷர் அப்படின்னு சொல்ற. இவர் மனசுக்குள்ளே கற்பனையாக 1000 மலர்களை செய்து அந்த மலர்களை சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார். அதிலே ஒரு மலர் எடுத்து சிவபெருமான் அதை கனவு கற்பனையிலே காணாம போய்விடுறார். அப்ப இதை காணாம சொன்னோன்னு என்ன பண்றது தெரியாம மகாவிஷ்ணு தன்னுடைய கண்கள் புண்டரீகாட்சன் என் கண்களை சொல்றாளே அந்த புண்டரீகமாகிய தன் கமல கண்ணை எடுத்து சிவபெருமான் அர்ப்பணித்தேன் எனக்கு அனுகிரகம் பண்ணி சொன்னோன்னு சிவபெருமான் திருவிழி மயிலே என்கின்ற இடத்துல சக்கர பிரதானராக வந்து ஒரு சக்கரத்தை மகாவிஷ்ணு கையிலே கொடுத்து அதற்கு பிரயோகத்தையும் எடுத்து கத்துக் கொடுத்தாராம். ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தவர் சிவபெருமான் தான். இந்த ஆயுதங்களிலே முதன்மை வாய்ந்தது வேலாயுதம். என்னன்னா முதல்ல வேலாயுதம் சங்கு சக்கராயுதம் கொண்ட மகாவிஷ்ணு. விரிஞ்சன்னா பிரம்மன். பிரம்மனுக்கு விரிஞ்சன்னு பேரு. பிரம்மனுக்கு ஏகப்பட்ட பேர் 5 தலைகள் இருந்தது. ஒரு தலை சிவபெருமான் திரிபுரசம்மாறும் போது கொய்து விட்ட காரணத்தினாலே 4 தலைகள் நான்முகன் சதுர்முகன் அயன் பிரம்மன் வேதா விரிஞ்சன் சிருஷ்டிகர்த்தா இப்படி எல்லாம் திசைமுகன் விதி அயன் இப்படி எல்லாம் பேர் பிரம்மனுக்கு எத்தனையோ பேர். இந்த விரிஞ்சன்னு பேர் சொன்னா முதல் பிரம்மனுக்கு சூட்டப்பட்ட பெயர் விரிஞ்சன். அந்த விரிஞ்சன் சுத்தமான பரிசுத்தமா இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கிற விரிஞ்சனா இருந்த பிரம்மனுக்கும் அகங்காரம் வந்ததுனால விட்டுவும் பிரம்மரும் முத்தேவர்களை யாரு பெருசு என்று தெரியாமல் அங்கே திருவண்ணாமலையிலே ஜோதி பிழம்பாக முழுக்காத சிவபெருமானை தேடிக்கொண்டு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஆகாயத்துக்கு பிரம்மன் அன்னபக்ஷியாகவும் பூமிக்கு மகாவிஷ்ணு வராக அவதாரமாகவும் சென்று சிவபெருமானுடைய பூர்ணஸ்வரூபத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஆறு கண்டுபிடிச்சாரோ அவர் தான் முதல் தெய்வம் என்ற போட்டி ஏற்பட்டது. திருவண்ணாமலையிலே சுவாமி லிங்கோத்பவராக நின்றார் சிவபெருமான். பிரம்மாண்ட வியாப்தேகா பசித்தை முருகா பாசமானா புஜங்கை கண்டே காலா கபர்த்தா கலிச சசிகளா சண்ட கோதண்ட ஹஸ்தா அப்படின்னு சுவாமி அவ்வளவு பெருசா நிற்கிறார். அவர் எங்கேயும் காட்ட முடியும் அடி முடியும் தெரியாத இவர்கள் தேடுறாங்க. அது அருணகிரிநாதர் திருமுடி அடி பார்த்திடும் என இருவருக்கு அடிதலை தெரியாபடி நின அருண சிவசுடர் சிகி நாட்டவன் இரு செவியில் புகழ்வனே ஒரு பாட்டுல ஜெய ஜெய அருணாத்திரிங்கிற அருணாத்திரி மலையே சிவபெருமாவாக நினைச்சுண்டு அந்த மலையில இவங்க 2 பேரும் திருமுடி முடியும் அடியும் பார்த்திடும் என இருவர் பிரம்மனும் விஷ்ணுவும் அடி தலை தெரியாபடி அவருக்கு தலையும் தெரியல அடியும் தெரியல தெரியாபடி நின அருண. திருவண்ணாமலையில இந்த நிகழ்ச்சி நடந்தத அருணகிரிநாதர் பேசுறார். இங்கு சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் அரியா சூலாயுதன் இவங்க 2 பேரும் தேடி கிடைக்காத சூலாயுதன் சூலபாணி அப்படிங்கிற சிவபெருமான். எதுக்கு சூலாயுதம் அப்படின்னு கேட்டாக்கா நீங்க ஒரு கதை ஒரு பெரிய புராண கதை எடுத்தீங்க போட்டுக்க. சூரியன் ஆகப்பட்டவன் திருமணம் வேணும் கேட்டபோது சூரியனுக்கு இந்த விஸ்வகர்மாவனுடைய மயன் சொல்லுவாங்க. தேவதச்சன் சொல்லுகின்ற மயன். அவன் தேவர்களுக்கா மண்டபம் அலங்காரம் அரண்மனை கோவில்கள் எல்லாம் கட்டக்கூடிய திறமை வாய்ந்த கலாச்சாரம் வாய்ந்தவன். அந்த விஸ்வகர்மா அவனுடைய பெண்ணாகிய சமக்ஞா தேவி சாயை சமக்ஞா தேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அந்த சமக்ஞை சூரியனிடத்து வந்தால் கல்யாணமாகி வந்தப்பறம் சூரியனுடைய ஷூட்டை தாங்க முடியல. இந்த மாதிரி எப்படி அவனை அணுகுவேன் சூரியனை அணுகவே முடியலே சொல்லிட்டு என்ன பண்ணாலாம் தன்னுடைய சாயா நிழல் சுரூபமாகிய சாயாவை சூரியனுக்கு மனம் சூரியன்கிட்ட வச்சுட்டு அவ மாதிரியே இருப்பா. சூரியனுக்கு தெரியல வந்திருக்கிறது சாயா சுரூபம்னு சமஜா நினைச்சுட்டு அவ கூட இருக்கா. அந்த சமஜானவள் அப்பாட்ட போயிடுறா. விஸ்வகர்மாட்ட போயிட்டு எனக்கு இவ்வளவு சூடா ஒரு கணவன் பண்ணி வச்சிருக்கேன் என்னால சூடு தாங்க முடியல. விஸ்வகர்மா சிவபெருமான் சதாசிவ மூர்த்தியாக 25 தலைகளுடனே
50 கைகளுடன் சதாசிவமூர்த்தின்னு சிவபெருமானுடைய ஒரு ரூபம், 64 ரூபங்கள்ல ஒரு பிரமாதமான ரூபம். அந்த ரூபத்தினாலே 5 முகங்களுடனே விஸ்வகர்மா என்கின்ற ஒரு பொருளை சிருஷ்டி செய்கிறார். அந்த விஸ்வகர்மா சிவபெருமானுடைய அவதாரமாகவே வருகின்றார். பிரம்மனுடைய செயலிகள் செய்கின்றார். சிருஷ்டி போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கலனையும் பண்ணுறவர் அவர்தான். அவர்கிட்ட சொல்ற, நீ சூரியனுடைய நல்ல அந்த உக்கிரத்தை, சூரியனுடைய ஒளியை அப்படியே அடக்கி அதுல ஆயுதங்கள் பல செய்வாயாக சிவபெருமான் அவனுக்கு ஆணையிட அந்த சூரியனுடைய உக்கிரத்தை விஸ்வகர்மா எடுத்து ஆயுதங்கள் பல பண்ணுகின்றார். அந்த ஆயுதங்களிலே முதல்ல பண்ணின ஆயுதம் மரகத பட்ச குல துரக திவாகரன் வடிவை உருக்கி வடித்த திரு கை வேல். அருணகிரிநாதர் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்ற, சூரியனை கொண்டாந்து உலையில போட்டு உருக்கி அச்சு வார்த்து எடுத்தாராம். முருகனுடைய திருக்கை வேலை பண்ணி கொடுத்தாரா. அந்த ஆயுதங்கள் எல்லாம் சிவபெருமான் இருக்கு. சமயம் வரும்போது அதை எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கிற சக்கராயுதமே திருவிழிமயிலேங்கிற இடத்துல மகாவிஷ்ணு பூஜை பண்ணதுனால கொடுத்தாருங்கிறத பார்த்தோம். இந்த வேலாயுதத்தை சிவபெருமான் தான் முருகனுக்கு கொடுக்கறத பார்த்தோம். இது எதுக்கு இந்த கதையை சொன்னேன்னா, அவர் விஸ்வகர்மா பண்ணினது 3 திருசூலம். அதுல அபோராஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரம்னா அந்த ஆயுதப்படை. அபோராஸ்திரம் என்கின்ற அஸ்திரத்தை சிவபெருமான் வச்சுக்கிறார். அதிலே சக்தி சூலம் என்கின்ற அஸ்திரத்தை மதுஷாசரனை கொல்லறதுக்கு அம்பிகை கையில சிவபெருமான் கொடுக்கிறார். 3வது காலர் சூலம் என்கின்ற சூலத்தை யமனுக்கு பரிசாக கொடுக்கிறார் சிவபெருமான். இந்த ஆயுதங்கள் எல்லாம் சிவபெருமான் தான் எல்லாருக்கும் டொனேட் பண்றார். அப்படிப்பட்ட சிவபெருமான் கையில என்ன இருக்கு ஆயுதம்னா சூலாயுதம் இருக்கு. சங்கு சக்கராயுதம் விரிஞ்சன் அறியாத தேவனாகிய சிவபெருமான் அவன் யாருன்னா சூலாயுதன். அந்த சூலாயுதன் தந்த கந்த சுவாமி, அந்த சூலாயுதனாகிய சிவபெருமான் தந்த கந்த சுவாமி ஆனவர். இந்த சூலாயுதம் சொல்லும் போது ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, சிவபெருமானுக்கு 5 முகங்கள். சத்யோஜாதம், சத்புருஷம், ஈசானம், வாமதேவம், அகோரம். அதுக்கு வரமே 6வது அதோமுகம் என்கின்ற சக்தியின் 6 முகங்களை சேர்த்து முருகப்பெருமானை செட்டி பண்ணினா நெத்தியிலிருந்து அக்னியிலிருந்து வந்ததுனால அக்னியாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட கந்த சுவாமி. அந்த கந்த சுவாமி எப்படின்னா, சுவாமின்னு சொன்னாலே சிவத்தின் சுவாமி, மயில் மிசை நடிக்கும் சாமி, யமதுலம் சிறக்கும் சாமி, சொருபம் இது ஒளிகாரம் செழிக்கும் சாமி, பிறவியை ஒழிக்கும் சாமி, பவமதை தெரிக்கும் சாமி, முனிவர்களிடம் மேவும் தவத்தின் சாமி, குறிப்பிழை பொறுக்கும் சாமி, குடிநீர் தரிக்கும் சாமி, அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி, எவை பணி விதிக்கும் சாமி, சரவண தகப்பன் சாமி என ஒரு பெருமாளைன்னு மகா சுப்பிரமணிய சுவாமி கையில அந்த வேலாயுதத்தை கொடுத்து அந்த கந்த சுவாமி ஆக்கினார். அந்த கந்த சுவாமி கையில வேறு வெற்றிக்கு அந்த முருகப்பெருமானுக்கு வெற்றியாக பரிசாக கிடைத்தது சேவல் கொடி. அந்த சேவல் கொடியை கையில வச்சுட்டு இருக்காரு. அந்த சேவல் கொடிக்கு சேவலுக்கு கொண்டை இருக்குமா. அந்த கொண்டைய குடுமினா கொண்டை, சுடர் குடுமினா அந்த சேவலை பாத்தீங்கன்னா மேல தீ எழிகிற மாதிரி, தீய வரைஞ்சா எப்படி வரைவோம் அந்த மாதிரி கூறுப்பா திலகம் திலகமா இருக்கும். அந்த கோழியுடைய தலையில இருக்கிற கொண்டை செக்க செவேன்னு அது சூரியன் மாதிரி இருக்குமா. அதனால சுடர் குடுமி காலாயுத கொடியும், காலையே ஆயுதமாக வச்சுட்டு இருக்குமா அந்த சேவல் கொடி. அதனால காலாயுத கொடியும் அப்படின்னு சொல்ற அருணகிரிநாதர். வந்த ஆர்ப்பரிக்கு மிண்டு வகை தண்டவர் வலிய தூதுவர் பில்லிட்டு வஞ்சினார் போதும் மகாபூத மஞ்சிட வாயினும் காலினாலும் பந்தாடிய மிதித்து கொட்டி வடவை செம் பவளமா அதிகாசமாய் பஞ்சு திரை பசுஞ்சிறை தலைமிசை தனியர் அகிர் குமரனை பார்த்து அன்புற கூவுமான்னு அந்த சேவலை சொல்ற. கால் பலம், காலிலே ஆயுதத்தை வச்சுட்டு கால் பலம் வாய்ந்தது. அதனாலே காவாயுத கொடியோன் அந்த சேவல் கொடியை கையில வச்சிருக்கான் வெற்றிவேல் முருகன். காவாயுத கொடியோன் அருளாய கவச்சம் உண்டு. இந்த அருணகிரிநாதர் முருகனை எப்படி தலையோடு காலா பார்த்திருக்காரோ அந்த அத்தனை அவயவங்களையும் காப்பாற்றக்கூடிய முருகப்பெருமான் என்னும் அபிரோத ஞான சுடர் முடிவா கண்டாயடா அந்தகா வந்து பார்த்தட்டு என் கை கட்டவேன்னு யமனுக்கு சவால் விடுற அளவிலே முருகப்பெருமான உடம்பு பூரா வச்சுட்டு அங்கன்யாசம் பண்ணுகின்ற அருணகிரிநாதர் அவரை கவசமாக வச்சிருக்கார். அப்ப அருளாய கவச்சம் உண்டு என்பால், என்னிடத்திலே உன்னுடைய அருளாய கவச்சம் உண்டு. அந்த என்பாங்கிற வார்த்தையை முன்னும் பின்னும் பொருளாக அருணகிரிநாதர் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி கவிதைகள் எழுத முடியாது. எப்படி பார்க்க, அருளாய கவச்சம் உண்டு என்பால், உன்னுடைய அருளாகிய கவச்சம் என்பால் இருக்கும். என்பால் ஆயுதம் வருமோ யமனோட பகைக்குமே, என்னிட யமனுடைய ஆயுதம் வருமா, எனக்கு உன்னுடைய அனுகிரகம் இருக்கு. இந்த என்பால்ங்கிறது முன்னும் பின்னும் பொருள் கொடுக்கிறது. அது மாதிரியே ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கணுமே.
யமனோடு பகைக்கணுமே, யமனோடு ஆயுதம் என்கிட்ட வருமா, யமன்கிட்ட பகைச்சா, இது ரெண்டு முன்னும் பின்னும் பொருள். யமனோடு பகைக்கணுமே ஆயுதம் வருமோ, யமனோட பகைக்கின்ற சமயத்துல யமனுடைய ஆயுதம் வந்து என்ன தாக்குமா, இப்படி கேட்கின்றாரு. இரு பொருள். எல்லா வார்த்தைக்கும் ஒரு கதைகளை புராணத்தை எழுதி அந்த பாடல்கள் எல்லாம் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பாடல் அருணகிரிநாதர் அமைச்சிருக்க. இந்த அளவு சிறப்பான பாடல்களை எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அதை சொல்லும் போது அந்த வெங்காளர் கண்டற்கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராயும் விபுதர்பதி குளிசமும் சூரன் குலர் கள்ளி வெல்லா என கருதியே சங்காமணி செய்து அருளோடு தேவரும் சதுர்முகமும் சென்றிருப்ப சைலமோடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். முருகனுடைய வேலுக்கு இதை விட பிரமாதமா யாரும் சொல்ல முடியாது. வெங்காள கண்டர் சொன்னார். வெங்காள கண்டர்னா இந்த காலகண்டர் உமாபதி சிவபெருமான் திருவெண்காடுங்கிற இடத்துல அகோராஸ்திரம் என்கின்ற அஸ்திரத்தை பண்றார். இவர் சொல்லும் போது கூட அந்த அஸ்திரம் எங்க உருவாச்சோ அந்த சிவபெருமான் பெயரை தொடர். வெங்காள கண்டர்கை சூலமும் திருமா, அந்த சூலம் என்னது, அகோராஸ்திரம். சிவபெருமான் கையில் இருக்கிற சூலத்துக்கு அகோராஸ்திரம்னு பேர். அதை அருணகிரிநாதர் போடும்போது ஏதோ பாடல் எழுதும் போது கதையில் இருக்கிற அந்த கோவில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய பெயரையே எழுதுற. வெங்காளர் கண்டர்கை திருவெண்காடு அப்படிங்கிற இடத்துல அகோராஸ்திரத்தை வச்சுட்டு அந்தகாசுரனை சிவபெருமான் சமாரம் பண்ணின கதை அங்க இருக்கிறது. இதுக்கு எல்லாருக்கும் ஒரு சிறப்பு என்னன்னா, அருணகிரிநாதருடைய திருப்புகழ் சிறப்பை மடங்களும் நடுங்கும் தனை சுடும் ஈதென்று. திருப்புகழ் வந்து மடங்கள் வந்து வடவைக்கு பயந்துக்குமா, தனை சுடும் தீ இது என்று. மாதிரத்தோர் அடங்கி நடுங்குவர் சூலாயுதம் என்று. 8 திக்கில் இருக்கிறவங்க அட்டதிப்பாளர்கள் சூலம் வந்துருச்சோ பயந்து பாருங்க. திருப்புகழ் சத்தம் கேட்கும் போது, ஓலம் கேட்கும் போது மாதிரத்தோர் அடங்கி நடுங்குவர் சூலாயுதம் என்று. அசுரர்கள் கடல் ஒடுங்கி நடுங்குவர் வேலாயுதம் என்று. அசுரர்களுக்கெல்லாம் வேலாயுதம்னா பயம். எல்லா அசுரர்களும் கொல்லக்கூடியது வேலாயுதம் தான். அதனால அசுரர் ஒடுங்கி நடுங்குவர் வேலாயுதம் என்று. உரகனும் கீழ்கிடங்கில் நடங்கும். உரகன்னா பாம்பு, பாம்பு பதி கீழ்கிடங்கில் நடங்கும். மயிலும் திருப்புகழ் கேட்டாலவே, அந்த திருப்புகழை கேட்டா பாம்பு மயில்ல முருகன் வரான்னு தெரிஞ்சுட்டு பாம்பு பயந்துட்டு போய் ஒளிஞ்சுக்குமா. அதுதான் பாம்புனா பகை, பயங்கரமான விஷம், அதெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போகும் அப்படிங்கிற அளவுல திருப்புகழுக்கு பெருமை சேர்த்து பாடி இருக்கின்ற பாடல். இதுலயே அச்சரங்கள் எல்லாம் வருதுனால இந்த பாடல் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆயுதங்களை பத்தி கூட அழகு சேர்த்து பாடுகின்ற பாடல் அருணகிரிநாதர் தவிர்த்து வேற யாரும் செய்ய முடியாது. அவருக்கு நிகர் அவரே என்று கூறி இந்த பாடல் மறுபடியும் ஒருவர் பார்க்கலாம். வேலாயுதன், சங்கு சக்கராயுதன், விரிஞ்சன் அரியா சூலாயுதன் தந்த கட்டசுவாமி, சுடற்குடுமி காலாயுத கொடியோன், அருளாய கவசம் உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பகைக்கினுமே. வெற்றி வேல் முருகன் கரோரா.